ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாதவிடாய் ஆன 24 நாட்களில் உங்கள் கர்ப்பப்பையில் பதியதற்கான முக்கியமான 4 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் இந்த 24 நாட்களில் வரக்கூடிய சிம்டம்ஸாக வந்து இருக்கும். குறிப்பாக உங்களுடைய அப்படிங்கிறவங்க இந்த நாட்களில் தான் வந்து ஸ்ட்ராங்காகவே ஆரம்பிப்பாங்க. அந்த வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இந்த 24 நாட்கள் கர்ப்பம் எந்த வாரத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வாரங்களுடைய எண்டிங் இல்லை அப்படின்னா 4வது வாரத்துடைய தொடக்கமாக வந்து இருக்கும் இந்த வாரம். இந்த டைமில் பதிதல்னு சொல்லக்கூடிய வந்து பிடிச்சு வளரக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும். குறிப்பாக எல்லாருக்குமே பதிதல் வந்து எந்த நாளில் இருந்து எந்த நாள் வரைக்கும் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 20 இருந்து 24 நாட்களுக்குள்ள உங்களுடைய வந்து கர்ப்பப்பையில் வந்து எந்த இடத்துல பதியணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்த வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நல்லா ஸ்ட்ராங்காக பதியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக பதியறதுக்கு தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபிசிக்கலாக வந்து சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி உங்களுடைய கர்ப்பப்பைக்கு வந்துச்சு, சரியாக வந்து பதிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு 24 நாட்களில் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய 4 அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முதல் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங் அல்லது ப்ளீடிங் அப்படிங்கிறது, அதாவது ரத்தப்போக்கு. ரத்தப்போக்குன்னு நினச்ச உடனே நீங்கள் எல்லாமே நினைக்கிற மாதிரி பீரியட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப ஃப்ளோலாம் வந்து இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க. இது ஓரிரு துளிகள் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜோட கலர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழுப்பு கலரில் இல்லைனா வந்து இளஞ்சிவப்பு கலரில் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லேசான ரத்தப்போக்கு அளவு தான் இருக்கும். 2 to 3 நாட்கள் மட்டும்தான் வந்து இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு யூரின் போகிறப்போ 1 or 2 drops மாதிரி தான் வந்து தெரியும். இல்லை அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன பீஸ் கட்டி மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான். உங்கள் மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் வரலாம், இல்லை ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்தப்போக்கு அப்படிங்கிறது தான் 24 நாளில் உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசான அடிவயிற்று வலி அண்ட் வந்து லேசான கிராம்பிங்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது பதியறதுனாலையும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் யூட்ரஸுக்கு அதிகப்படியாக போகிறதுனாலையும் அடிவயிற்றில் லேசான பிடிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவும் ரொம்ப நார்மலான விஷயம்தான். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது உங்கள் வயிற்றில் உருவானதை உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறி. அதுவும் 24 நாட்களில் உங்களுக்கு லேசான பிடிப்புகள், அடிவயிற்று வலி இருக்குது அப்படின்னா அது பதியறது உணர்த்தக்கூடிய அறிகுறியாக நீங்கள் வந்து 100% வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே 20 நாட்களுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸாக இருக்காது. அது ஒருவேளை உங்களுக்கு கருமுட்டையும் விந்தணுவும் சேரலை, மீட் ஆகலை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் 22 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு லேசான அடிவயிற்று வலி வருது அப்படின்னா அது 100% உங்களுக்கு உருவாகுது, பதிய ஆரம்பிக்குது அப்படின்னு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். 3வது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்பகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஹார்மோன் மாற்றங்களால் மார்பகத்தில் மென்மையாகவும் கனமாகவும் ஒரு விதமான வலி மிகுந்ததாகவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்பானது. பொதுவாக நிறைய பெண்களுக்கு மார்பக மாற்றம் அப்படிங்கிறது பீரியட்ஸுக்கும் வரும், ப்ரெக்னன்சிக்குமே வரும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பீரியடுக்கு மார்பகங்களில் எந்தவித சேஞ்சஸுமே ஏற்படலை, ஆனால் எனக்கு இந்த மாதம்தான் இப்படி இருக்குது, லைட்டாக மார்பகங்களில் வலி மாதிரி இருக்குது, 24 நாட்களில் தெரியுது அப்படின்னா உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அது வந்து பதிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. நிறைய பேர் இதில் தான் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. மார்பக வலி வருது அப்படின்னா உடனே வந்து நிறைய பேர் பயப்படுறீங்க. இந்த பயம் வேண்டாம். அது வந்து ஹார்மோன்கள் சேஞ்சஸ்னால தான் ஏற்படுது. முடிஞ்ச வரைக்கும் மார்பகங்களில் ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது அது வந்து பதிதல் உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறி. அடுத்ததாக அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கடைசியான முக்கியமான அறிகுறி. உங்களுக்கு வந்து சோர்வும் தூக்கமும் அதிகமாக இருக்கும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பதிய ஆரம்பிக்கிற அதோட சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால
இதனால் எக்ஸ்ட்ரீம் அளவு சோர்வும் தூக்கமும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதிக ஈடுபாடும் காட்டியிருக்க மாட்டீங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் பாடி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்கள் பாடி நீங்கள் என்னதான் ஒர்க் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தாலுமே உங்கள் பாடி அதுக்கு ஒத்துழைக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு 24 நாட்களுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது 100% கரு பதியுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூடவே பொதுவான அறிகுறிகள் அப்படிங்கிறது 4 அறிகுறிகளுமே கம்பல்சரி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 24 நாட்களில் இது இல்லாமல் இன்னும் 2 அறிகுறிகள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த 24 நாட்களில் அது என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை உணர்வு அப்படிங்கிறதும் ஸ்மெல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குமட்டல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் இன்க்ரீஸ்னாலையும் உங்களுடைய நுகர்வு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுனாலையும் லேசான குமட்டல் இருக்கும். இது இயல்பானது தான். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு 24 நாட்களுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்க கரு பதியுது அப்படின்னு சொல்லி அதிக அளவில் யோசிக்கிறதுனால அதிக அளவு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு யூரின் ஃபீல் வரா மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நிறைய தண்ணி குடிப்பீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் யூரின் போவீங்க. அதுதான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 6 அறிகுறிகளுமே உங்களுக்கு 24 நாட்கள் கர்ப்ப அறிகுறியாக இருக்கும். 24 நாட்களில் இந்த 4 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட கரு பதிய ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் கரு ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கொய்யா எடுத்துக்கோங்க. மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் டெய்லி 4 பாதாம் முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரு இயர்லி ஸ்டேஜில் நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த 4 அறிகுறியுமே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 6 அறிகுறிகளில் லாஸ்ட்டாக நான் சொன்ன அந்த 2 அறிகுறி அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்காக மட்டுமே வரக்கூடிய அறிகுறியாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 அறிகுறி சொன்னேன்ல, அது மாதவிடாய் வரத்துக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ளாஷ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்புல ஹார்மோன்ஸ் எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, இப்போ தான் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்குது, இந்த 4 அறிகுறிகளுமே தெரியுது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இல்லை எனக்கு மாதம் இந்த மாதிரி அறிகுறிகள் தான் இருக்கும், இந்த மாதமும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது ஃப்ளாஷ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், அது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ் எப்படி உடம்புல செக்ரேட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கரு உருவாகிறதுக்கும் அதாவது கரு பதியறதுக்கும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கும் ஒரே மாதிரியான ஹார்மோன்ஸ் தான் தேவை. அதோட விளைவாக தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கும் பீரியட்ஸுக்கும் சேம் சிம்டம்ஸ் தெரியுது. உங்களுக்கு பீரியட் ஆகுறது உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான எல்லா சிம்டம்ஸே இருந்து பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சிம்டம்ஸ் வந்த உடனே நீங்கள் கண்டிப்பாக கார்ட் செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி 5 நாள் கழித்து செக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் அக்யூரேட்டாக தெரியும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு 27 நாட்களில் இல்லைனா 28 நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 22 நாட்கள்லேயே குழந்தை பதிய ஆரம்பிச்சிடுவாங்க. 24 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கரு ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. அந்த சமயங்களில் பீட்டா எஸ்ஹெச் ஹார்மோன் பிளட்டில் நல்லாவே சுரந்துட்டு இருக்கும். கரெக்டாக 27 28 நாட்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 நாட்களுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போயிடும். அதாவது 25க்கு மேலே தான் இருக்கும்.
100, 150 இந்த மாதிரி பேருக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இதுதான் இந்த 24 நாட்களில் கர்ப்பப்பையில் பதியிறப்ப ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.